20 இல்லை 21 நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து விசாரணை தொடங்க போகுது. அங்கேயாச்சும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நம்ம. ஏன்னா இப்போ அதுக்கு ஜனநாயக படத்துக்கு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ்லேயும் சரி, மக்களும் சரி, திரையுலகனும் சரி. ஆனால் சில பேர் வந்து கொடுக்காம இருக்காங்க. அது ஏன்றது நம்மளுக்கு தெரியும். எல்லாமே ஊட்டிங்கெல்லாம் இப்போ மாறிட்டாங்க. அதனால வந்து நல்லது எப்பவுமே நடக்கும், இன்னும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். விஜயனுக்கு அப்படிதான். ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி வந்து உலகம் சுற்று வாலிபன் அந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணி ஒரு போராடி தான் அந்த படம் வெளியே கொண்டு வந்து அவர் ஒரு டர்ன் அவுட் பண்ணாரு. அதே சேம் டு சேம் பேக் தான் விஜயனுக்கு இப்போ நடக்குது. ஸோ இவங்களும் அதை வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. விஜயனுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, இவங்களே நம்மளை உட்கார வச்சிருவாங்க. அப்படிதான் இருக்கு இப்போ. ஏன்னா ஒரு விஷயத்துலையும் வந்து நம்ம கன்ஃபர்டாக பார்க்குறோம். இல்லை யார் பீட்டிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஏன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த பராசக்தி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டு பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அது எதுக்கு போனாங்க ஏது போனாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். கேட்டால் வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ண போனோம் கூப்பிட்டான்னு சொன்னார். கூப்பிட்டா போய் தான் நாங்கள் வேறு வழி இல்லையா, இருந்தால் அடுத்த படத்துக்கு விட மாட்டாங்க இல்லையா. இது மாதிரி நிறைய இருக்குது. அது இதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ சிவாவில் வந்து நம்ம வந்து ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணுவார் அப்படி இப்படின்றாங்க. அது தப்பு. அது வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அது எப்போ நம்ம துப்பாக்கி கொடுத்தோமோ அப்போ அது கவனம் ஏறிச்சு. ஓகே இதுக்கப்போ நம்ம தான் இளைய தளபதினு ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட கொடுத்து பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாடுங்க. பட் ஆனால் நீ அந்த பொம்மை துப்பாக்கி வச்சு நீ இப்படி ஒரு கேத்தரமான வேலை பண்ண எப்படி உண்மையான துப்பாக்கி கொடுக்க முடியும்? அதனால் வந்து அது ஓரம் தள்ளுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஜனநாயகம் எப்போ வரும்ன்றது வந்து இப்போ ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் நம்ம ஓகே இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினச்சோம், பட் முடியல. இப்போ ஃபைனலாக வந்து பழைய மாதிரி மேல்முறையீடு பண்ணி தானே பண்ணோம். இப்போ அதனால் வந்து 25 நீங்கள் சென்னை கோர்ட்டில் போய் பார்த்து அது ஃபைல் பண்ணிக்கணும். நாங்கள் தலைவர் மாட்டோம்னு பேர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து 20ஆம் தேதி தான் அது என்னன்றது பார்க்கணும். அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நம்ம. ஏன்னா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி அதை பார்க்காம வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அந்த படத்தை எப்போ விட்டாலுமே வேற லெவலில் தான் இருக்க போது. இன்னும் இப்போ தான் ஏறும், ஆல்ரெடி ஏறிடுச்சு. நீங்கள் லேட் பண்ண விஜயநாயகி கிராஃப் ஏறிட்டே தான் போவோம். அதெல்லாம் தடுக்கவே முடியாது. படம் நீங்கள் ஓடிடிலே விட்டாலும் நாங்கள் உட்காந்து பார்ப்போம். அந்த நிலைமையில தான் இருக்கும். தமிழகமே இப்போ அதுக்கு தான் வெயிட்டிங். ஜனநாயகம் எப்போ வருதா நீ தான் பொங்கல்ன்றது ஒட்டுமொத்த தமிழகமும் தெரியும். சரி நீங்கள் தடுக்கிறீங்க, அது யார் சொல்லி தடுக்கிறீங்க, எதனால் தடுக்கிறேன் எல்லாமே தெரியும். பட் இதுக்கான பலன் எல்லாமே வந்து 26 இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு காட்டுவோம். விஜய் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குன்ற நாங்கள் உங்களுக்கு அதில் காட்டுவோம். வெயிட் பண்ணி பாருங்கள்.